ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து ஃபியூரியஸ் அண்ட் மேட் மேக்ஸ் ஆகும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜார்ஜ் மில்லர். இது வந்து சீக்குவல் வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட சீக்குவல் தான் இது. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ். இது வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் இது அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதோட கேஸ்டிங்ஸ் யாருன்னா கிறிஸ் ஹாம்ஸ், அது வந்து டாக்டர் டெமெண்டஸாகவும், டாம் பூர்கே, அப்புறம் நிக்கோலஸ் ஹவுல்ட், அப்புறம் ஆனியா டெய்லர் ஜாய். இவங்க வந்து இம்பரேட்டர் ஆஃப் ஃபியூரியஸ், அதாவது இந்த சார்லஸ் தெரோன் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கை இல்லாத ஒரு பொண்ணு மொட்டை அடிச்சுக்கிட்டு அவங்களோட சின்ன வயசு கேரக்டர், சின்ன வயசு டீனேஜ் கேரக்டரை வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சாந்தியலா மேர்னில், அப்புறம் சார்லின் ஃப்ரேசர், அப்புறம் நேத்தன் ஜோன்ஸ், ஆலியா ப்ரௌனி, சியான் மில்ஸ், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, அந்த போஸ்ட் அபோகலிப்ஸ், அதாவது ஒரு நியூக்ளியர் பாம்பெலாம் வந்து வெடித்து அதுக்கப்புறம் வந்து உலகமே அழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட ஒரு சீக்வல் பார்ட்டு தான் இது. பட் ஆனால் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொட்டை அடிச்சுட்டு ஒரு பொம்பளை இருப்பா பார்த்திங்கன்னா, ஒரு கை இல்லாமல். ஸோ அவள் வந்து யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பா, யார் இம்மோர்டல் ஜோ அவர்கிட்ட தப்பிச்சிருப்பார். ஸோ அது அவங்களோட டீனேஜ் பருவத்தில் என்ன நடந்தது, அவங்க எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஸோ அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, மேட் மேக்ஸ் ஃபியூரிக்கு முன்னாடி, அந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அந்த படத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது, அந்த ஹீரோனியோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, எல்லா இந்த உலகமே வந்து அழிஞ்சு போயிடும் மொத்தமாக. ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே நிர்மூலமாயிடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி இல்லை, நல்லா சுத்தமான தண்ணி இல்லை, சுற்றி கடல் பிரதேசமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கடல் தண்ணி மட்டும் தான் இருக்கும், உப்பு தண்ணி மட்டும் தான் இருக்கும், மற்றபடி நல்லா குடிக்கிறதுக்கான நல்ல தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மனுஷன் வெட்டி சாப்பிட்ற மாதிரி அந்த நிலைமைக்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம் எதுவுமே வந்து கிடைக்காம மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாகவே பாலைவனம், இப்போவே பாலைவனம் தான். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியா ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கிறப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பச்சை பசேல்னு ஒரு ஈக்கோ சிஸ்டம் அங்கே உருவாகிருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து தெரியாமல் வந்து இந்த இம்மோர்டல் ஜோன்ற அந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ அவள் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தால், என்ன ஆச்சு, அப்போ அவள் எப்படி அங்கேருந்து அந்த இடத்துல என்னென்ன கற்றுக்கிட்டா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து விசித்திரமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போவே வந்து நிறைய இடத்துல சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்கள் வந்து இறந்துட்டு வராங்க. ஆஃப்ரிக்காவில் நிறைய ஆளுங்க வந்து இறந்துட்டு வராங்க சாப்பாட்டுக்கெலாம். ஸோ இது வந்து இந்த படம் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் இது நமக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் வந்து தோணுது. ஃபுல்லாகவே வந்து எங்கே பார்த்தாலும் பாலைவனம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. பார்க்கும்போதே ரொம்ப திகிலாக இருக்கும். மக்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணிக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே ரொம்ப தத்ரூபமாக காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்சிருக்காரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்னா என்னென்னா, யார், நம்ம தார், அவெஞ்சர்ஸில் தார் வருவார் இல்லையா, அவர் தான். இந்த படத்தில் வந்து டாக்டர் டெமெண்டஸ்ன்ற ஒரு கேரக்டர், அதாவது ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தலைவனாக இருப்பாங்க. ஃபுல்லாகவே இந்த மோட்டார் வாகனத்தில் தான் சுற்றி நாடோடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ போகிற வர இடத்தையெல்லாம் அடித்து பிடிக்கிட்டு, போகிற வர இடத்தையெல்லாம் வந்து நாசம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அவங்க நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ளே. ஸோ அதுக்கு தலைவன் தான் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், டெமெண்டஸ் அதோட கேரக்டர் பேர் வந்து. ஸோ அவர் வந்து டெமெண்டஸ் அவர் தான் அப்படின்றது நம்மளால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்து நம்மளோட கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரா அப்படின்றத நமக்கே ரொம்ப ஒரு 10 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு கொஞ்சம் நல்லா உத்து பார்த்து அப்படியே படம் பார்த்து போனப்போ தான் புரியுது, ஆஹா நம்ம ஆள் தான் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு. அது கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கற்பனை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த உலகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான எண்ணோட்டத்தில் போகும் அப்படின்ற மாதிரி, என்ன மாதிரியான சிந்தனைகளில் போகும், அது எப்படி உருவாகும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுவாங்க இல்லையா. அது வந்து பயங்கரமாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த போஸ்ட் அபோகலிப்டிக், இந்த உலகம் அழியிற தருவாயில் இருக்கிறப்ப
அப்போ வந்து ஒரு புது சிவிலைசேஷன் உருவாகி மற்ற மக்களை எல்லாம் அடிமையாக்கிட்டு அதுக்கு ஒரு தலைமை உருவா இம்மோர்டல் ஜோன்னு. ஸோ அவன் வந்து தண்ணியை கட்டுப்படுத்திட்டு மக்களுக்கு வந்து தண்ணியை வந்து கொடுக்கும்போது கொடுப்பான். அப்பப்போ வந்து கொடுப்பான். அதே சமயத்தில் வந்து அவன் ஒரு கூட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கர்ப்பிணி பெண்களோட பாலை வந்து அவன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துப்பான். ஃபுட்டு மாதிரி எடுத்துப்பான். ஐ திங்க் ஸோ. ஆமாம், கர்ப்பிணி பெண்களோட அது எப்படி சொல்கிறது, பிரஸ்ட் மில்க்கை வந்து அவன் எடுத்துப்பான். முளைப்பாலை வந்து அவன் வந்து ஆகாரமாக வந்து எடுத்துப்பான். ஸோ இப்படி தான் வந்து கதை போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஹீரோயினியோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப கொடூரமாக கோரமாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களெல்லாம் கொண்டு போய் காட்டாதீங்க. ஸோ இது வந்து கதைன்னு ஒன்றும் இல்லை. அந்த ஹீரோயினியோட பாஸ்ட் லைஃப்பில் எப்படி நடந்தது, அவள் சாதாரண ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது காடே இல்லாமல் மரமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு குகைக்குள்ளே காடு மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி வளர்ந்துருக்கும். அதில் மக்கள் வந்து மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து எப்படி அவள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ போய் இம்மோர்டல் ஜோன்றக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா, அப்போ எப்படி அவங்க தப்பிச்சு வந்தா, இப்போ அவள் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ படம் வந்து அப்படி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஸோ சின்ன பசங்க வச்சு பார்க்க வேணாம், ரொம்ப கோரமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆக்டிங், இதோட அப்புறம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்புறம் அந்த ஒவ்வொரு மோட்டார் வாகனங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப மோட்டர் வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப போரிங்லாம் கிடையாது. மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு துருதுருப்பும் அந்த ஒரு சுறுசுறுப்பும் நமக்கு தர்றதில்ல. அது சாதாரணமாக அது பாட்டுன்னு போயிடுது. முக்கியமாக வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து கேரக்டர் பிச்சு வாத்திட்டாப்புல. அவருக்காக இந்த படம் வந்து எத்தனை வாட்டி வேணும் பார்க்கலாம். அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலு அதெல்லாமே வந்து காமிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பீரியஸ் ஃபியூரியஸ் ஹீரோயினியோட டீனேஜ் கேரக்டர் ஒருத்தி வருவாள், ஆனியா டெய்லர். அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில் வந்து. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓடிடியில் ஒன்ஸ் வாட்சபிள். இதோட செட்டு, மேக்கப் ஒர்க்கு, ட்ரெஸ் ஒர்க்கு, அப்புறம் ஆர்ட் ஒர்க்கு, விஎஃப்எக்ஸு எல்லாமே, அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு வண்டிக்கான டிசைன்ஸ், அதுவும் ஒரு வகையான ஆர்ட் ஒர்க் தான். ஸோ முக்கியமாக ஆர்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம். சின்ன பசங்களோட பார்க்க வேண்டாம், 18+, 20+ இருக்கிற பசங்களோட சேர்ந்து பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.